ஒருத்தவங்களுக்கு பைல்ஸ் இருக்குன்னா, அவங்களுக்கு எந்த மாரி சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கும் டாக்டர்? பைல்ஸ்ன்றது ஒரு ஜென்ரல் டேர்மா எல்லாமே எந்த வியாதி இருந்தாலும் பைல்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. பாட்டம் கேஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். ஸோ அங்க வர எல்லா பிரச்சனைக்குமே மக்கள் வந்து பைல்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பைல்ஸ்ன்றது வந்து என்னென்ன ஹெமராய்ட்ஸ் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஃபிஷர்ன்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து சீழ்கட்டின்னு சொல்லுவோம். பௌத்திரம்னு சொல்லுவோம். இது எல்லாமே பொதுவாவே பைல்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ இது நம்ம காமனா பார்க்குறது வந்து ஃபிஷர் தான். ஸோ மோஷன் வந்து ஹார்டா போகும். அவங்களுக்கு வந்து மோஷன் பிரச்சனை இருக்கும். மோஷன் ஹார்டா போகும்போது எப்பயாவது ஒரு கீறல் மாரி அந்த ஆசன வாயில ஏற்பட்டுடும். அந்த கீறல் புண்ணு ஆறாம அவங்களுக்கு வலி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ மோஷன் போகும்போதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வலி அதிகமாக இருக்கும். மோஷன் போன பிறகு பிளட் வரும். அதுக்கு தீர்வு வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் அது சரியாயிடும். அந்த ஃபிஷர் எடுத்து விட்டுடும். பைல்ஸ்ன்றது ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்னா ஹெமராய்ட்ஸ் வந்து அது வந்து போய் மோஷன் முக்கி மோஷன் போவாங்க. அதுக்கும் கான்ஸ்டிபேஷன் தான் காரணம். ஸோ என்ன ஆகுனா போய் உட்காந்த உடனே பிளட் தான் முதல்ல வரும். அப்புறம் தான் மோஷன் போவாங்க. இதில் வேரிய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1ல் வெறும் ப்ளீடு மட்டும் தான் ஆகும். ஸ்டேஜ் 2ல் வந்து பிளட் வரும். கட்டி மாதிரி வெளியே வரும். அது மூலம்னு சொல்லுவோம். அது உள்ளேயும் போயிடும் அப்புறமா. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும். கை வச்சு தான் உள்ளே தள்ள முடியும் அந்த மூலத்தை. கடைசி ஸ்டேஜ் வெளியவே இருக்கும். ஸோ இந்த 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ்லாம் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இது முதல் ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜ் சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் மருந்து மாத்திரை கொடுத்து ஏதாவது நாள் கடத்தலாம். மெயினாக கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணணும். இத ட்ரீட் பண்ண வீட்ல ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஒன்று தண்ணி நிறைய குடிக்கணும். அவங்களுக்கு குறைஞ்சது 2 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஃபுல்லாக யூரின் போகிற மாதிரி அளவுக்கு தண்ணி குடிக்கணும். 2வது ஃபைபர் ஃபுட் சாப்பிடணும். அந்த மோஷன் போகிறதுக்கு பல்க் வேணும். இது 2ம் முக்கியம்.